இந்தியாவில் இரண்டாவது பெண்மணியாக கிரீஷ்மாவை தூக்கில் போட இருக்கும் நம் தமிழ்நாடும் கேரளாவும் ஒரு ஒழுக்கம் ஒழிக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இந்த கேஸில் அந்த அளவுக்கு ஆழமான கேஸாக இன்னைக்கு இதை பார்க்கப்படுகிறது. பார்த்தால் காரணங்கள் சொல்ல வேண்டும் என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. யார் மீது தவறு, யார் மீது தவறில்லை என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பேச வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். கிரீஷ்மா கேஸ்ல ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ்கள் எல்லாம் கிடைச்ச பிறகு நிச்சயமாக இந்த இந்தியாவும் சரி, நம் கேரளாவும் சரி, தமிழ்நாடும் அவர்களை விட்டு வைக்க கூடாது என்ற ஒரு ஏம்ல தான் இன்னைக்கு நிறைய விஷயங்களை கடந்து கொண்டே போகிறது. அதில் முக்கியமான ஒரு கேஸாக பார்க்கப்படுவது இன்னைக்கு கிரீஷ்மாவின் வழக்கு. இந்த கிரீஷ்மா பார்ப்பதற்கு பட்டம் படித்தவராக இருந்தாலும், பல வேலை வாய்ப்புகளில் வேலை செய்து கொண்டிருந்தாலும், பல படிப்புகளில் மேதைகளாக இருந்தாலும் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் மேம்படுத்திக் கொள்ள வாழ்க்கையை நடத்தி கொண்டு போவதான் வழக்கம். ஆனால் கொலைகளுக்கு எப்படி ஆதாரம் இல்லாமல் அழிப்பது, கொலைகளை எப்படி அழித்துவிட்டு ஆதாரமில் தடயங்களை அழித்து விடுவது என்ற நாடகத்தில் கூகுள் சர்ச் பண்ணி பல விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பெண்மணியால் என்ன சாதிக்க முடியும் என்று பார்த்தால் ஒருத்தனின் உயிரை சாதிக்க முடிஞ்சது. அதுதான் நம்முடைய சரம். இந்த பையனை பார்க்கும்போது பாவமாக தெரிகிறது. காதலில் மூழ்கிய பல இளைஞர்கள் மத்தியில் இதுவும் ஒன்றாக நமக்கு நினைக்க. காதலர்களை காதலித்தாலும் சில ஆண்கள் இப்படித்தான். பல விஷயங்கள் நமக்கு சொல்லலாம். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, ஏமாற்றப்படுவது வழக்கம்தான். ஆனால் இந்த பையனின் வாழ்க்கையில் பார்த்த இவன் எப்படி ஏமாந்தான் என்றுதான் குழப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் காதல் காதல் எப்படி ஏமாற முடியும்? நம்மளை ஏமாற்றி விடுவாளா என்ற ஒரு தயக்கம் இல்லாமல் அவள் கூப்பிட்ட உடனே சரி சேர்ந்து வாழலாம் என்று கூப்பிடுகிறாளே. ஆசை காட்டு மோசம் செய்வது ஒரு வழக்கமாக இன்னைக்கு ஒரு ட்ரெண்டாக மாறிவிட்டது என்பதை அந்த சரவணுக்கு புரியவில்லை. ஆனாலும் அதை புரிந்து கொண்டு என்னை கொடுப்பதற்காக திருவனந்தபுரத்து அருகில் உள்ள ஒரு நம் கேரளா தமிழ்நாடும் நெருங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டெடுத்து அதை விட்டெடுத்து இப்படி ஒரே காலேஜில் கொஞ்சம் கூடின இது படிக்கிறவன் இவங்க கொஞ்சம் குறைஞ்ச இதுல படிக்கிறவங்க அப்படின்ற ஒரே காலேஜில் படிச்ச ஒரு பழக்கத்தினால காதல் மூழ்கி அது வேகமாக வளர்ந்தி லவ் பண்ண ஆரம்பித்திருக்கிறாங்க பல வருஷங்கள்ல. இந்த கேஸு கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் மேல் ஆகிவிட்ட. இருந்தாலும் இந்த கேசுவின் முடிவு காலம் இப்போது கிடைத்து விட்டது. எப்படி ஒரு பையன் இந்த அளவுக்கு இவனை திட்டம் போட்டு பழி வாங்க முடியும்? அதுவும் கூட்டு முயற்சியால். இது திட்டம் இல்லைங்க, கொலை முயற்சி. இது திட்டமிட்ட இதை இப்படி ஒரு காதலை காதலித்துக் கொண்டு ஏமாற்றுவது ஒரு வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பின்னால் எவ்வளவு ஒரு விபரீதங்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த கிரீஷ்மா நமக்கு ஒரு முழு ஒரு எச்சரிக்கை மணியாக இன்னைக்கு இருக்கிறது. இவருக்கு இன்னைக்கு தூக்குமணி சாவுகளாக இருக்கிறது. எப்படி உங்களால் இப்படியெல்லாம் முடிந்தது? ஒரு ஜூஸில் உடலை நஞ்சு பிஞ்சாக்கும் ஒரு விஷத்தை கலந்து கொண்டு அவனுக்கு கொடுப்ப எப்படி மனசு வந்தது? வேண்டாம் என்று இருந்தால் நீங்கள் விட்டு விடலாம். அதற்காக 1000 வழிகள் இருக்கிறது. ஒருவரை நீங்கள் வெறுத்து விட வேண்டும் என்றால் அவர்களை அழிப்பதுதான் முடிவென்று நீங்கள் நினைத்தால் சட்டம் எப்போதுமே ஓட்டையாக இருக்காது என்பதை மீண்டும் மீண்டும் சில விஷயங்களில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. அதில் நம்முடைய கிருஷ்ணாவின் வாழ்க்கையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது நீ அழுது என்ன பிரயோஜனம் என்று நம்மளை சிந்திக்க வைக்கிறது இந்த கிருஷ்ணாவின் வாழ்க்கையில். கிரீஷ்மா என்பவள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் பெண்ணுக்கு நமக்கு கருணை காட்டினால் இன்னைக்கு இது போன்ற 1000 தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யாராக இருந்தா என்ன, தண்டனை ஒருவருக்கு ஒரு நியாயம்தான் என்பதுதான் நமக்கு இங்கே சட்டத்தில் இடம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும். ஏன் எப்படி இருக்கும்? சொட்டு சொட்டு கண்ணீராக இருக்கிறது சரவணன் குடும்ப வாழ்க்கையில். இப்படி இருக்கும்போது ஒரு பையனை இழந்த அந்த தலை தோப்பனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு வலிகள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பையனை இழந்தி அவரை கொலை செய்துவிட்டு நீ மட்டும் உல்லாசமாக இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டாய் என்று நினைக்கிறாயா? இல்லை. கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு நடக்கிறாயா உன் நாடகத்தை? இல்லை. இங்கே சட்டம் எப்போதும் ஓட்டை இருக்காது என்பது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் தெரிந்துவிட்டு திட்டம் போட்டு அதுக்கு சில விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தி கூகுள் சர்ச் பண்ணி சில மாத்திரை மருந்துகளை எப்படி கொடுக்கலாம், அதுவும்
எத்தனை முறை 3 முறை ஒரு மனிதனை கொல்ல முயற்சி, அதில் தப்பித்து சென்ற சரோம் 3வது முறைதான் அவர் ஜூஸில் விஷம் கலந்து கொடுத்து குடலை அதுவும் அடுத்த நொடியில் சாகடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக நோகடித்து சாகடித்து கொண்டு நமக்கும் தப்பித்து விடலாம் என்ற ஒரு ஆதங்கம் உங்களுக்குள் வந்ததென்றால் இதற்கான விளக்கங்கள் நீங்கள் மறைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இன்றைக்கு இது கூட நீங்கள் ஆதாரம் இல்லை என்று பல சாட்சிகளை நிபந்தனைப்படுத்தலாம். ஆனால் அத்தனை சாட்சிகளை வென்றுவிடும் என்று சட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பல விஷயங்களில் மறைத்துக் கொண்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை காட்டிக் கொடுப்பதற்காக ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அதுதான் கிருஷ்ணாவின் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. இது நம் இந்திய நாட்டில் 2வது பெண்மணியாக இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு காலத்தில் மறந்து விடாதீர்கள் என்பதை ஆழமாக கருத்தில் கொள்கிறேன். இது நமக்கு சட்ட விரோதமாக எடுத்துக்கொள்ளாமல் நம் இந்திய நாட்டுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் நம் கேரளா நாட்டுக்கும் நம் இந்தியா மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு ஜனநாயகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கு இதுபோல ஆயுதங்களை சில நேரங்களில் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்பதற்கான சட்டத்தின் விளக்கம் சரியான ஒரு முடிவு என்று நான் சொல்கிறேன். இந்த மரணம் நமக்கு நாளைக்கு பல பேர்களின் எச்சரிக்கை மணியாக ஒலிக்கப்படும் என்பது ஒரு நியாய கருத்தாக இருப்பதை என்னைக்கும் நமக்கு மறந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு ஆழமான ஒரு பதிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற தகவல்களுக்கு உங்களை சொல்லும் வரை நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.